பாரு. எதுக்கு? ஐயோ, எதுக்குல தெரியுது கொடுத்து விட்டாங்க. அதுதாங்க எதுக்குங்க? ஏங்க பாலுக்கு பதிலாக டீ கொண்டு வந்தீங்களா? விடி விடி முடிச்சு கொடுத்துருக்காங்களேங்க. ஓ, விடிய விடிய வர முடிச்சிருக்கோம் உங்களுக்கு ஆசையா? ஆமாங்க, விடிய விடிய முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஐயோ போங்க, எனக்கு வைக்க மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். பொன்னுடலில் ஓடுவேன், உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். முந்தி வரும் தேனாகி பந்தி வைக்கும் நேரம். உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே, துணையான இளமானே, இணையான இளமானே, துணையான இளமானே. கட்டியிடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே, முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கண்ணி வேண்டுமே. ஆரீராரோ நீ
வரும் முத்து தினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் இணையான இளமானே துணையான இளமானே போட்டிருக்கேன்னு பாக்குறியா? இல்லக்கா, என்னோட நகையெல்லாம் பழைய நகையா இருந்துச்சா, எங்க வீட்டுக்காரத பழைய நகையா இருக்குன்னு சொல்லி புது நகையா எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு. நல்லா இருக்காக்கா? அப்புறம் 3 பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாருக்கா. இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு கவிதா. நீ கொடுத்து வச்சவ உன் வீட்டுக்காரர் அவனுக்கு எல்லாம் புதுசு புதுசா வாங்கி கொடுக்குறாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏக்கா ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு? என்னாச்சா? பின்ன என் வீட்டுக்காரர் கேட்டா ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்பாரா? எதுக்கு கேட்டாலும் இந்த சாமி வாடல அது மாதிரி தலையை ஆட்டி வர தவிர ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. அக்கா, அவரை ஏற்க நீ தப்பு சொல்ற? அவரை நீ கரெக்டா கட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. அவர் மயங்கி நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருப்பாரு. நீ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம்ல. அப்படியே வாங்கி கொடுத்துட்டாலும் அதை நாங்க அப்படியே போட்டு அழுத்து தான் போயிடுவோம். போ அக்கா, ஏன் இப்படி சொல்ற? மாமா ரொம்ப நல்லவர் தானே? என்னது நல்லவரா? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நல்லவர். ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டாராமா, ஒரு துணி வாங்கி கொடுக்க சொன்னா வாங்கி கொடுக்க மாட்டாராமா. அப்படியே ரொம்ப நல்லவர். தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. என்ன அண்ணி, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவா? அது ஒண்ணு இல்ல, மதியானத்துக்கு என்ன சமைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். உங்கள்கிட்ட சமையலை பத்தி சொன்னல, என்ன அதை பத்தி பேச்சு? அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிட்டேன். ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு உங்க பொண்டாட்டி சொல்றீங்க, அவளும் உங்களுக்கு ஆசையா சமைச்சு வைக்கிறா. ஏன் புருஷனே இருக்கானே, கல்யாண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கூட என்கிட்ட வாயை திறந்து கேட்டதே கிடையாது. அண்ணி, அவரோட கவலை, அதனால ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாரு. என்ன சூழ்நிலையோ அதனாலதான். சரிங்க விதா, இதுல 6 பாக்கெட் ஜூஸ் இருக்கு. ஒன்று அன்னைக்கு கொடுத்துரு, ஒன்று நீ குடிச்சிரு. இதுல செருப்பு, நீ கேட்ட எல்லாமே இருக்கு, நீ வச்சுக்கோ. சரியா? சரி, உங்களுக்கு எதுவும் வாங்கிக்கலையா? எனக்கா? ஃபர்ஸ்ட் உனக்கு எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் எனக்கு. அப்படியா? சரி, வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல எதுக்கு அந்த அந்த அமைச்சிருக்கிற? கிணத்துல விழுந்துட்டா தண்ணி அமுக்கலான்னு போனேன். தண்ணி அமுக்கிறியா? போர்வைக்குள்ள உட்காந்து அடிச்சுட்டு போ. அங்க எங்க அமைச்சிருக்க நீங்க? அதுதான் நான் போய் மூய்க்கு வாங்க போ. அங்க வர ஓடாண்டி, வாண்டி அங்க பாரு, சொல்றதுல கூட காலை இப்படி ஆட்டிட்டு இவளை என்ன பண்ணி தண்ணி வெளியே கொண்டு வரலாம்? என்ன பண்ணியா? கண்ணை ஓட்டத்துக்கு பார்க்கலாம். சுருளாம்டா, சொருவி எடுத்துலாமா? அப்படியே
வாய வச்சு ஆளுக்கு பக்கம் உறிஞ்சாகலாம். உரியலாம். உரியலாங்கிற வர தண்ணி எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் முழிச்சா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம காமிச்சிட்டு போயிட்டே வேண்டியதான். ஒண்ணு பண்ண நீ என்ன குப்புற போட்டு அழுத்தி விட. இவ்வளவு குப்பை போட்டா? ஆமா. நான் ஃபர்ஸ்ட். ஆமா. ஓகே. தண்ணி வளையலாப்பா. நானே ட்ரை நீ பண்ணி மல்லாக்கு போட்டு அமுத்து போடா. டேய் அவன் மல்லாக்கு போட்டு அழுத்த மாட்டான்டா. டேய் வல்ல வா வா வா. நீங்க போறீங்களா? ஒரு வந்து தம்பி சொல்லியா? வேணாம் சாமி, அங்கேயும் வராது. நான் போய் என்ன பண்ண போறேன்? சரி என்னதான் பண்ண? நான் வேணா வாயோட வாயா வச்சு உருட்டுமா. அந்த பல்ல வச்சுட்டு வாயோட வாங்க காரப்பல்லா. உனக்கு எதுக்கு இந்த வேலை? போ ஓரமணின்னு போ. அவனுக்கு ஆசையை பாரு, எகத்தால வாய வச்சு உருகிறான் பொம்பளை. அவன் அப்பா எப்படி அப்புறம் உதட்ட போடுறான். அப்படியே அப்பா நாங்க 3 பேருமே ட்ரை பண்ணுவோமா? 3 பேர் ட்ரை பண்ணா என்னடா அது? இல்ல இருக்கு போய் 4 பேர் ட்ரை பண்ணுவோமா? நீ 4 பேர் போ. நீ ஒரு பொருட்டே கிடையாது. இங்க பாரு, இதை வச்சு நீ ட்ரை பண்ண தேவையில்லை. புரியுதா? டயர் ஓட்டலாம் போ. என்ன பண்ணணும் நாங்க போய் அமுத்துற மாதிரி இருப்பேன். என்னடா என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க? இது வேற விஷயமா வந்தோம்டா. நீ உனக்கு எதுக்கு இதெல்லாம் போங்க வேண்டாம். இது என்ன பண்ணுங்க பாரு, இன்னைக்கு பாரு தண்ணியில் உளுந்து உங்க அக்கா போய் அவன் ஏன்டா உளுந்தா என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. தண்ணியா வர மாட்டேங்குது. என்ன இன்னும் தண்ணியா வர மாட்டேங்கிறான். ஆண்டா நான் வேணா வச்சுட்டுமா? இல்ல கட்டச்சட்டம் தாங்காது. ஆசாரி ஒன்றும் கொண்டு வரல. நீ என்ன பண்றேன்னா அவளுக்கு மழை கீழே போட்டேன்னா ஏறி அமுத்துனா அமுத்தி கிடையாது. யாரும் கேட்க மாட்டாங்க. கேப்பரா இல்ல அவ பாரு எப்படி கேட்க பாரு. போன மாட்ட மாட்டேங்க. இவ்வளவு அமுத்து அமுத்தோமே முடிச்சாங்க எந்திரிக்காளவா? போ அமுத்தி போ போ அமுத்திட்டு வா. உனக்கு கிடைச்ச வா. முடிச்சான்னு படுத்திருந்தா எல்லாம் அமுக்குன்னு பாத்துருப்பியா நீ? இப்ப நான் என்ன பண்ணி பயந்துட்டா. டேய் இங்க பாரு, நீயும் குப்பை போட்டுக்கிற, அவனும் மல்லாக்கு போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. அந்த காரப்பெல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு வந்து தெரியுமா? வாய் விட்டு வாய் பண்ணா வாய் பாரு. வாய் வச்சு உரிக்கிறான் உன் வாயோட. அப்படிதான் ஊருக்குள்ளே அப்படியே திச்சிருக்கிறான். சரி நீ எதுக்கு அப்படியே கிணத்துல முடியாம போய் நீ? காரப்பல்லா அப்பவே தெரியுமா நீ தான் வேலை பண்ணு. மூஞ்சை காமிடா. ஏண்டா அவளே பின்னாடி இப்படி தொழுக்கு அப்புறமேட்டு வந்து நான் காப்பாற்ற வந்தேன், நான் தண்ணி எடுக்கிறேன், நான் பம்பு அடிப்பேன் என்ன அர்த்தம்? இவன் எல்லாமே நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் பாட்டுக்கு வந்தோம், மெதுவாக நின்னா போனோம். அவனை தான் நீ அவனை கேட்டுக்கிறதா இருந்தாலும். டே டெய்லரு என்னடா எனக்கு என்னமோ இதுல போற வந்தோட தெரியல. எல்ஐசி அவன் தள்ளி நில்லு. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி சரி விடு. உன் வயிறு ஈவன் நான் தான் இருக்கிறேன். வயிறெல்லாம் முட்டுதுல ஓடி போடி வா போ. என்ன அண்ணி இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்காங்க? மணி 7 ஆச்சு. நான் உடம்புக்கு சரியில்லையா? கவிதா நான் வெளியே போயிட்டு வேலை விஷயமா? சரியா? சரிங்க. என்னங்க ஒரு நிமிஷம் அப்படியே எங்க அப்பாவை பாத்தீங்கன்னா வர சொல்றீங்களா? சரி நான் சொல்லிடுறேன். சரிங்க. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. தூங்கிட்டே இருக்காத. இப்படியே விட்டா குடும்பம் சரிவிட்டு வராது. ராணி ராணி அடே ராணி காலங்காத்தால தூங்கும் போது வாழு வாழு கத்திரி என்ன கருமோ வேணாமா விழுந்துருச்சீங்க. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? இப்படி உன்னை அறியாம உனக்கு எப்படி தூக்கம் வரும்?
இந்த மாதிரி வேலை வந்ததுதான் அவ்வளோ எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கா கொஞ்சமாவது பாக்குறியா நீ அவ கூட செய்வாயா அவ செய்வா ஏன் செய்ய மாட்டா அவ புருஷன் அவளுக்கு கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறான் பார் ஒரு தடவை சினிமாவுக்கு மாசம் 2 ஊருக்கு கேட்ட துணிமணில வாங்கி கொடுக்கறான் அவ எது வேணா செய்வா நீ எனக்கு மழையா வாங்கி கொடுக்கற உனக்கு நான் வேலை செய்யறதுக்கு ஏண்டி எந்திரிச்சு வேலை செய்யாம தூங்குறேன்னு கேட்டா தேவையில்லாம எதோ பேசிட்டு இருக்க ஆமாயா நான் எது பேசினாலும் உனக்கு தேவையில்லாத மாதிரிதான் தெரியும் கட்டுற புருஷனை பார்த்து எனக்கு துணி வாங்கி கொடு 2 ஊருக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னது எனக்கு தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு இல்ல ஏண்டி காலையிலே இது ஆரம்பிச்சிட்டியா இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தா எந்த குடும்பட்டி உருப்பிடும் இங்க நீ புருஷனா இல்ல நான் தான் புருஷனா நீ புருஷன் சொந்துக்குவான்னு நடந்துக்கலையா என்ன நானும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ நாளைக்கு தெரிஞ்சுக்கோன்னு பார்த்தா ரொம்ப தான் போயிட்டு இருக்க ஆமாண்டி உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கு இருக்க பகையெல்லாம் மறந்து உன்னை காதலிச்சு கட்டிக்கிட்டேன் பத்தியா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஆமாயா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் ஊர்ல மகாராஜா மாதிரி மாப்பிள்ளைல வந்து என்ன கட்டிக்கோ இளவெடுத்தான் பாத்தியா அதையெல்லாம் வேணும்னு உன்னை வந்து கட்டி தொலைஞ்சேன் பாத்தியா ஒரு இளவும் தெரியுது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு என்ன முதல்ல செருப்பால் அடிக்கணும் ஏண்டி என்ன காதலிச்சு கட்டிக்கிட்டா இருந்தா புருஷனோட கொஞ்சம் கஷ்டத்தையும் புரிஞ்சு நடத்துக்கிறேன்டி நீ அதுக்கு தகுந்த மாதிரியா இருக்க இதெல்லாம் தெரிஞ்சா இப்படி பண்ணுவியா நீ ஏயா என்னமோ ஊர் உலகத்துல இருக்கிறவங்க யாருமே செய்யாததை நான் செஞ்ச மாதிரி வாய்க்கிலேயே பேசுறிய அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் ஏண்டி இன்னும் நீ செய்யணும்னு வேற ஆசைப்படுற இந்த ஊர்ல இருக்கிறவங்க துணி நகை இது மாதிரி நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு போகாதடி நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கத்துக்கோ தேவையில்லாத இதெல்லாம் பேசிடு வேலை ஓடி யோ என்னையா அறிவெடுத்துருவா பேசிட்டு இருக்க நீ அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் புருஷன் முன்னாடி எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்ததே கிடையாதா அந்த காலத்துல கூட அதாவது புருஷன் தெய்வமா மதிப்பாங்க பாத்தியா அப்படிப்பட்ட காலத்துல கூட பொண்டாட்டிக்கு பூவும் புடவை வாங்கி கொடுப்பா புருஷங்கார என்னமோ அந்த காலத்துல பொண்டாட்டிக்கு புடவை கட்டாத மாதிரி பொம்பளைக்கு பூ வைக்காத மாதிரி என்னமோ வாய்க்கிலே பேசிட்டு இருக்க நீ சொல்றது நான் என்ன அந்த காலத்திலயும் பூ வச்சாங்க பொட்டு வச்சாங்க ஆனா உன்ன மாரி சீரி சிங்காரிச்சு இல்லடி கட்டின புருஷன் நல்ல மங்களகரமா வாழணுங்கிறதுக்காக பூவும் பொட்டும் எல்லாம் வச்சாங்க ஆனா இப்ப இருக்கிற பாரு உங்களை மாரி ஆளுங்க எதுக்கு பூ வைக்கிறேன்னு கூட தெரியாம வைக்கிறீங்கடி அந்த காலத்துல பூ வச்சாங்கன்னு சொல்றிய எதுக்கு வச்சாங்க அதுவும் கண்டவன் பாத்திர கூடாதுங்கிறதுக்காக கண்ணியமா 4 பூ வச்சாங்க ஆனா இப்ப உங்களை மாதிரி மூலமா வாங்கி தலையை அப்படியே அலங்கரிக்கல அத நடந்து குடும்பத்தை நடத்துறத பாருங்கடி யோ நீ சொல்றதுல அந்த காலம் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காரு இப்பெல்லாம் காலம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு நிறுத்தடி என்ன காலம் மாறி போச்சுன்னு சும்மா அந்த காலம் மாறி போச்சு இந்த காலம் மாறி போச்சுங்கிறதுக்காக சூரியன் தான் சந்திரன் ஆயிடுச்சா இல்ல சந்திரன் தான் சூரியன் ஆயிடுச்சா இல்ல இந்த பகல் தான் இரவா போயிடுச்சா இல்ல இரவு தான் பகலா போயிடுச்சு ஆடம்பரமா வாழ்றதும் கண்டவனோட சுத்துறது மட்டும் நாகரிகம் இல்ல நீ குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு நடக்கணும் அத முதல்ல நீ கத்துக்கோ இது வரைக்கும் யாரையும் கை நீட்டி அடிக்காத என்ன உன்னை கை நீட்டி அடிக்க வச்சு கடைசியா சொல்ற கேட்டுக்க என் விருப்பத்துக்கு இணங்கி நடந்துக்கிறதா இருந்தா என் கூட இரு இல்ல இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு போய் சேருடி வீட்டுல இருந்தா எப்படிங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதான் ஆகும் ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க நாம என்ன பங்காளி வீட்டுல இருக்கோம் இங்க பாருங்க 1000 தான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானே ஏன் நீ இப்படி பண்ற எங்க அப்பாவும் எங்க அண்ணன் என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க தெரியுமா இப்படியே
சொல்லிட்டு இருங்க. ஆனா ஒரு வேலைக்கு மட்டும் போயிடாதீங்க என்ன? என்னமோ பண்ணுங்க. அதுக்கு இல்லைங்க, நேத்து வரைக்கும் உங்க அண்ணன் நான் 150 ரூபா கிட்ட கூட உடனே கொடுப்பாரு. ஆனா இப்போ வெறும் 50 ரூபா கிட்ட கூட 10 நாள் கழிச்சு தான் கொடுக்குறாரு தெரியுமா? தருவாரு. அப்பா வாங்கப்பா. என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் கவிதா அம்மா போய் கூல் ட்ரிங்க்ஸா? சரிங்க. என்கிட்ட காசு இல்லையே. காசு பீரோல் இருக்கும், போய் எடுத்துட்டு. சரிங்க. மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ள. என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு மகளை பார்க்க வந்துருக்கீங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக சாப்பிட்டு போங்க மாமா. ஏங்க சாவியை காணுங்க. சாவி அண்ணங்கிட்ட இருக்கும். சரி வீட்டில் மோர் இருக்குல்ல, எடுத்துட்டு வா. மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். மாப்பிள்ள நான் கேட்கறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவசரத்துக்கு 5-10 கையில் இல்லைன்னா கூட எப்படி குடும்பம் நடத்துறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, பார்த்துக்கிறோம். அப்பா இங்க பாருங்கப்பா, அப்படிலாம் எனக்கு எதுவும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க, புரியுதா? அதுக்கு இல்லம்மா, இந்த காலத்துல உலகம் போற போக்க பார்த்து நாமளும் வாழ கத்துக்கணும். உங்களுக்கு ஆட்சேபணி இல்லைன்னா ஏன் கூட வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி நான் கொடுக்குறேன். ஆமாம் மாமா, நானும் அண்ணன்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். சரி நான் பார்த்துக்கிறேன் மாமா, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க. மாப்பிள்ள நான் அதுக்கு சொல்லல, எல்லாம் உங்க அண்ணனே பார்த்துக்கிட்டா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லாம போயிடும். இதனால என் பொண்ணு வாழ்க்கை தான் மாப்பிள்ள பாதிக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, கொஞ்சம் எனக்கு புத்தி வந்துருச்சு, நான் பார்த்துக்கிறேன் மாமா. கவிதா இங்க வாமா, இத கை செலவு வச்சுக்கணும். சரி நான் வரேம்மா. வர மாட்டேங்காளா? நம்ம நம்பி எவன் வர ஊருக்குள்ள ஒருத்தையும் வர மாட்டேங்காளுங்க. என்னதான் பண்ணலாம்? பொழப்பே கேட்டாயிருக்கு. என்ன பண்ணலாம்? என்னாச்சும் பண்ணலாம்டவா. ஓ மாசுக்கு என்ன இந்த பக்கம் வந்துக்கிறோம்? ஏன் உங்ககிட்ட இன்னும் யாரும் போடவில்லை இன்னைக்கு? அதை ஏன் கேட்கற? ஏன் அலுப்பா சொல்றான்? நீ வேற ஏன் கேட்கற? சரி நேற்று ஒரு சம்பவம் நடந்து போச்சு. சம்பவமா? அது நினைச்சா அப்படி பக்குன்னு. அப்படி என்ன சம்பவம் போச்சு நடந்து போச்சு உங்க ஊர்ல? அது ஒண்ணும் இல்லையா, அது வந்து நம்ம ஊரு ஒருத்தர் செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருக்கவங்க செஞ்சாங்கன்ட்டு நானும் ஆசைப்பட்டு செஞ்சேன். அதுவா பனைமரத்துக்கு மேல ஏறினா, பனைமரத்துல ஏறினா சுகமா இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? எவன் சொன்னா? அப்படி ஆம்பளைங்க சொன்னாங்களா? ஆம்பளைங்க சொன்னாங்க. அது அப்படியே எனக்கு சுகமா இருக்குன்ட்டு நானும் பனைமரத்து மேல ஏறினா, அப்புறம் கிழியக்கூடாத இடத்துல கிழிஞ்சு போச்சு. என்னத்த எந்த கரும்பு நான் தைக்கிறது? போக ஆஸ்பத்திரி போ. நீங்க இங்க வரீங்க? ஐயோ நான் சொல்றத முழுசா கேளியா? என்ன அப்படி கிழிஞ்சு போச்சு? நீயே தப்பாவே புரிஞ்சுக்கற. ஐயோ நானே அப்படியே நெடு பனைமரத்து மேல ஏறினா என் பாவாடை கிழிஞ்சு போச்சியா. பாவாடையா? எப்படி அப்படி கிழிச்சு முடியும்? அந்த அளவுக்கா? எந்த மாதிரி பாமரம் ஏறணும்? அப்படி அந்த இந்த அளவுக்கு எப்படி ஏறனவா? ஐயோ என்ன இது இப்படி எல்லாரும் இருக்கும்போது எப்படி ஏறணும்னு கேக்குற? பக்கமா இருக்கு. நாங்க ஏறுவோம், பொம்பளை வேகத்துல நீ ஏறுவீங்க. நீ பொம்பளை நான் இப்பதான் கேள்விப்பட்டுக்கிறேன். நீ எந்த மாதிரி என்ன சேப்படி வச்சு ஏறனவா? ஐயோ கூச்சமா இருக்கியா? ஏறும் போதும் தெரியல கூச்சம், இப்ப மட்டும் கூச்சம் வந்துருச்சு உங்களுக்கு. பாரு இப்படி வச்சுதாயா ஏறணும். அந்த சேப்பா அப்ப கிளிதான் செய்யும். இது கொஞ்சம் கம்மியா தான் இது கிளியிடுது. இதை வேற தைக்கணுங்கிறா? சரி ஐயோ இது நல்லா கொஞ்சம் தைச்சு போடியா. தைக்கலாம் சொல்லிக்க. நீ தெரிஞ்சு பொம்பளையா போயிட்டா தைக்கணும்னா ஊசி பத்தாது. என் ஆளு இதே தம்பி ஆண்டவா உள்ள தேடுறான். என்னது எடுக்க போறான்? எடுப்போம்.
ஆண்டவா அங்கேனா விட்டு நோண்டிக்கிறேன். நீங்க தாண்டவா எடுக்க சொன்னீங்க. நான் ஊசி எடுக்க சொன்னேன். எல்லாம் எடுத்தவன ஊசி எடுக்க சொன்னீங்களா? எனக்கு பக்கத்துல ஆயிடுச்சு சாமி. ஆண்டவா எடுத்துட்டேன். என்ன அது ஊசி தான் சோட? என்ன எத்தோடு இருக்கும்? இவ்வளவு அப்படி ஓடணும்னா ஏதாச்சும் தைக்கிறது? என் ஊசிலாம் பத்துமா? கேட்கலாம் பாரு மொன்னத்தம்மா கேள்வி பொம்பளை. இந்தா நீ தைக்கலாமா வேணாமா அது மட்டும் சொல்லு. சரியா செய்ய பார்த்து செய்யா. எங்க ஆயா அப்பாவோட ஞாபகமா வச்சிருக்கேன். ஆயா அப்பாவோட இந்த கிளி கிழிச்சு வச்சுக்கிறியா? ஆயா அப்பா எவ்வளவு கிழிச்சு வச்சிருக்கோம்? இந்தாடே தைச்சு விடு அவளுங்க. ஆமாத்துக்கு அது என்ன தோல் ஒன்று கிடக்குது? இதுவா? இது புது துணி. நம்ம பண்டிகைக்கு போட்டுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தா இது ஜாக்கெட் தைக்கணும் சரியா? நல்லா அப்படி புதுசா டிசைன் அனுஷ்கா டிசைன் நமிதா டிசைன் சூப்பரா தைக்கணும் சரியா? இது ரெண்டா கட் பண்ணா நமிதா துணி ஆகும். மேல ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் அவ்வளவுதான். இதுதான் நமிதா துணி. தைக்கலாமா? அப்படிலாம் இது ஃபுல்லா மேலேயே வச்சு தைச்சு. மேலேவா? சென்னைக்குன்னு ஆமா வெள்ளை எடுத்துக்கிறியா? வெள்ளை அழுக்குதாங்க ஜாக்கெட்டுக்கு. ஐயோ அதான் எனக்கு எடுப்பா இருக்கும். எடுப்பாவா? எப்படி எடுப்பா இருக்கும்? மூட்டா தைடா தைடா நல்ல தைடா மூடிட்டு. ஏன் அப்படி அடிக்கிற? பையன் பாரு பதறான் பாரு. ஐயோ இழுத்துட்டு தயா இருக்கான். அம்மா தோரிக்கண்ணா அப்படியா? சரி தைச்சு போடலாமா? அளவு எடுக்கணும். சாமி என்ன ஆண்டவா போ எடு. தூக்கி முடியல சும்மா நீ படிக்கலாம். பழக்கலாம் போயா என்ன இத்தனை பேர் கையை தூக்கி அவன் எப்படி அளவு எடுப்பான்? சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் நோய் கை தூக்கி புள்ள அவன் அவன் அளவு பார்ப்பான். சரி யோ பாத்து சரியா? கையை தூக்கு கையை தூக்காம ஒரு மோட்டாவும் சீக்கிரம் கையை தூக்க அவன் வருது செலவழிட்டோம். ஆண்டவா இங்க எனக்கு ஒண்ணு தெரியல. ஆண்டவா எனக்கு இந்த ஒண்ணு தெரியல. ஏண்டா ஆண்டவா இந்த பக்கம் மின்னு மின்னு மின்னுதான். ஆண்டவா இந்த பக்கம் தானே மின்னு மின்னு மின்னுது. ஏன் அப்படி பண்றான்? ஆண்டவா வந்து பாருங்க அப்படி பல பழம் மின்னுது. இந்த பக்கம் தானே இந்த பக்கம் தானே மின்னிட்டு இருக்குது. ஆண்டா என்னடா நம்ப மாட்டேங்க வந்து பாருங்க. ஆண்டவா எல்லாம் மின்னுது. இந்த பக்கம் அதானா தெரியுது. அந்த பக்கம் ரவுண்டா கருப்பா தெரியுது பாருங்க. தெரியுதா? எங்களுக்கு தெரியல அப்படியே. ஆண்டவா கருப்பா ரவுண்டா தெரியுது பாருங்க. யோ என்னையா தெரியுது அவன் சொல்றான்? என்னமோ சொல்றான். நானும் அதான் பாத்துட்டு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணு கரும்புட்டா கருமோ என்னத்த சொல்றான்? அது கரும்புல நல்ல விஷயமா தான் எனக்கு தெரியும். என்ன அப்படி தெரியும் பார்த்து சொல்றான். ஆண்டவா கருப்பா ரவுண்டா மச்சம் தெரியுது பாருங்க. எப்ப பார்த்தாலும் மச்சான் வச்சுட்டு போடு மச்சான வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா ஆண்டவா என்ன நோமாண்டா? யோ சீக்கிரம் ஏடி. நீ கொஞ்சம் இறங்கி புரியல. என்ன மேட் பிடிச்சிருந்தா மேட் பிடிச்சிருந்து பேசுறேன். என்ன அப்படி பார்த்துட்டு நீ மச்சத்தை வேணாம் சொல்லி இருப்ப. நீங்க தாண்டா சொன்னீங்க. என்ன அப்படி பேசிட்டேன்? தோள்பட்டை மேல இடுப்புக்கு மேல தோள்பட்டை கீழே இருந்தா மச்சம் இருந்து அதிர்ஷ்டம். அது வேற மச்சம்டா இது கிடையாது. அதுதான் ஆண்டவா சொன்னீங்க. அது வேற சும்மா சும்மா அதான் ஆண்டவா சொன்னீங்க. நேரம் போது அளவேடியா? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ சரி சொல்றா எங்க பேனாவலாம் இல்ல சும்மா சொல்றான் கீழே சரி 208 28 ஓகே. கையை வந்து ரைட் வச்சிருக்குமா? மேல அளவு சொல்லு 20 ஓகே. தாத்து புள்ளி பல்ல அழுக்கல. இருந்துட்டு போ. ஆண்டவா நட்டு அளவு சொல்லு 32 சிலிக்கான் திரும்ப 32 வராதா? ஆண்டா 32 தான் ஆண்டவா. வராத சும்மா நோயிடும். எனக்கு தெரியாதா? ஐயோ எனக்கு கையே வலிக்குதுயா. லைட்டை கீழே இருக்குமா? ஏன் தூக்கி பிடிச்சேங்கிற? மறந்துட மாட்டேங்குது. எனக்கு தெரியாது. 32 வராதா? ஆண்டவா 32 தான் ஆண்டவா. வேற புடி நீ கேட்ப நான் அழகிறேன். இந்த ஆண்டவா தூக்கு தூக்கு போ மானம் கட்டவன. எப்படி எடுப்பா? சரி மோச்சி கலந்தா. தம்பி குடிச்சுப்பா. சரி ஆண்டவா. 28 ரைட் ஆண்டவா. மேல 20 ரைட் ஆண்டவா. இன்னும் கொஞ்சம் மூச்சு எடுத்து விடு. 36
வாரா ஆண்டவா 36 ஆயா நீ கொஞ்சம் கீழே இறங்கி சும்மா இதே அளவெடுத்தா கீழே இறக்கணும் தூக்கி இப்படியே நின்றுனா நீதான் அவனை தூக்குன்ற அப்புறம் இறக்குன்ற என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ ஒரு மூடா தான் வந்துட்டு இருக்குது மேல தூக்குனா கையை தூக்குனா நீ கீழே தூக்கிட்டு நீ என்னத்துக்கு அப்படி சொல்ற கூட நம்ம தூக்குன்னு சொல்ல மாட்டோம் அளவெடுத்த முடியாது இவ அளவு 36 ஏன்னா அப்படியே ஊருக்குள்ள துணி மாத்தி வச்சு நான் என்ன ஆகிறது பொழப்பு ஆண்டவா 32 தான் ஆண்டவா 36 நான் தானே அளவெடுத்து கண் பண்ணி தேவை வச்சு நிக்கிறேன்டா ஆண்டவா 32 தான் என்ன 32 ஏழை சிரிக்க நாலு மிஸ் ஆகி போச்சு எங்க போறோம் நாங்க துணிக்கு எங்க போவோம் அது அவன்கிட்ட கேள 4 அளவு எங்க போச்சுன்னு ஏழை சிரிக்க என்ன நான் எடுக்கல மட்டும் 32 வந்துச்சு அதுக்கு இப்படின்ற எங்க ஆண்டவர் எடுத்தா மட்டும் 36 வருது எப்படி அது சரி சித்த போ அவன் பாரு என்ன ஆட்டம் ஆடிக்கிற நீ போ சரி பாரு ஒழுங்கு ஜாக்கெட்டுன்னு 2 நாள்ல கொடுத்துறனா நீ போ நோம்பி சாமி பார்த்து வா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறேன் அவன் பொம்பளைக்கு 36 நாளும் எங்க போச்சு நான் எங்க போய் காமிப்பான் ஆண்டவா நான் எடுக்குள்ள 32 வந்துச்சு நீ எடுக்குள்ள எப்படி 36 வந்துச்சு அது எல்லாம் ஒரு ரகசியம்டா பொம்பளைக்கு ஒரு ரகசியம்டா அதெல்லாம் சொல்ல அதுதான் எப்படி வந்துச்சு விட மாட்டேன் சொல்லியே தான் ஆகணுமா ஆமா கிட்ட வேணா ஆண்மனின் கைப்பட்டால் கன்னி பெண்களுக்கு ஏறாத இடம் ஏறும் முத்து சொல்லழகி சினையில பெறழகி செஞ்சு வச்ச மரழகி அப்படி போடு
தோட்டத்துல நின்று இருக்கிற என்ன பார்த்து இந்த பக்கம் கேட்டா சிரிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? உங்க தோட்டமா? ஆமாங்க, இங்க நிக்கிறது முதல் கொண்டு உங்க கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் இருக்கிற எல்லாமே எங்க தோட்டம் தான். எங்க அப்பா, இவ்வளவு பெரிய தோட்டம் உங்களுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவ்வளவு செலவாக்கு இருக்க உங்களை என்னால எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேன்ல. அட பரவாயில்ல விடுங்க, மறக்க முடியல. நான்லாம் அதை அப்பவே மறந்துட்டேன். ஆமா, அந்த விஷயத்தை நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டீங்களா? ஆனா ஏங்க நீங்க வேற அந்த ஆள்கிட்ட சொன்ன மட்டும் என்ன செய்ய போறாரு? என்னங்க வீட்டுக்காரர் பத்தி கேட்டோன்னா இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்க? அப்புறம் என்னங்க, ஒண்ணுத்துக்காகாத ஜடம் அந்த ஆளு. அந்த ஆள்கிட்ட சொல்லி வேற என்ன செய்ய போறாரு? அட என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்பனா நீங்க சொல்றது உங்க வீட்டுக்காரர் கேக்குறதே இல்லையா? என் வாழ்க்கை தான் இப்படின்னு பார்த்தா உங்க வாழ்க்கை இப்படியா? ஆமா, நீங்க இன்னும் தனியாவே இருக்கீங்க. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இவ்வளவு சொத்து இருந்து என்னங்க பிரயோஜனம்? எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையே. என்னங்க இது? ஊர் உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. அத்தனை பொண்ணுங்களை ஒருத்தர் கூட உங்களுக்கு பிடிக்கல? பிடிச்சிருந்துச்சு, ஒரே ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சே. அப்படியா? யாருங்க அது? உங்களை பிடிக்கலன்னு சொன்ன அந்த அதிர்ஷ்டசாலி யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாங்க, அவங்கள பத்தி இப்ப எதுக்கு நாம பேசணும்? ஏன்னா இப்ப வேற அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கள பத்தி பேசினா தப்பு. அப்படியே நான் சொன்னனாலும் நீங்க என்ன தப்பா நினைப்பீங்க. ஐயோ, நான்லாம் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன். யாருன்னு சொல்லுங்க. அது 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 நீங்க தாங்க. என்னது? நானா? இதையே என்கிட்ட முதலே சொல்லல. எங்கங்க நீங்க சொல்ல விட்டீங்க? வந்து சொல்லலான்னு வந்து கையை பிடிச்சப்பதான் கன்னத்துல அரைஞ்சிட்டு போயிட்டீங்களே. என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் இப்படிதான் நடந்துக்கிட்டேன். சரி, நான் வரேன். ஏன் கவிதா எப்ப பார்த்தாலும் என்ன வேலைக்கு போன்னு தொந்தரவு பண்ற? டேய் ரவி, டேய் ராஜா, ஏன்டா தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? பாருங்கண்ணா, சும்மா வேலைக்கு போங்கிறா. அது இல்லாம டிவி வேணும், மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும், கார் வேணுங்கிற. நான் எங்க போறது? ஏமா கவிதா, நம்ம இருக்க வசதிக்கு இதெல்லாம் தேவையாம்மா? என்னங்க நீங்களும் என்னமோ தெரியாத மாதிரி பேசுறீங்க? அவரு கூட சேர்ந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எங்க பொழுதுபோக ஒரு டிவி இல்லைன்னு சொன்னேன், அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அது தப்பா? கையில துணி துவச்சு என் கையெல்லாம் புண்ணா போச்சு, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். இது தப்பா? அதுவும் அந்த அடுப்புல ஊதி என் வாயெல்லாம் புண்ணா போச்சு, என் வயிறால பத்திட்டு எரியுது, ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். இது தப்பா? அந்த உரல்ல ஆட்டி என் கையெல்லாம் வலிக்குது, இதுக்கு ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். இது தப்பா? இந்த வீட்டுல எது கேட்டாலும் தப்பா இருக்குப்பா. இல்லம்மா, நான் அப்படி சொல்ல. நீ கேக்குறது எதுவுமே தப்பு இல்ல. இருந்தாலும் நம்ம வசதியை நினைச்சு நீ பார்க்கலாம்ல. அதுக்குதான் இவர வேலைக்கு போக சொல்றேன். ஏய், மறுபடியும் சும்மா வேலைக்கு போகாத. அண்ணா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்கண்ணா, நான் பிசினஸ் பண்ணணும். என்னடா நடக்குது? என்ன சத்தம் போட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, நான் பிசினஸ் பண்ணணும். ஏய், 1 லட்சம் என்னடா பண்ண போற? இங்க பாரு, நீ வீட்டில் உட்காந்து சும்மாவே தின்னுட்டு இருந்தாலும் சரி, அந்த 1 லட்ச ரூபாய் மட்டும் மறந்துடு. ஏற்கனவே உன் கல்யாணத்துக்கு போட்டு இருந்த காசையும் செலவுப்படுத்திட்டான். இது இல்லாம 1 லட்ச ரூபா கூட நான் எங்கிருந்தா கொடுப்பான்? இங்க பாரு, 1 லட்ச ரூபாய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ வீட்டுல இருக்கிற வேலையை பாரு போ. ஏப்பா, வயலுக்கு நேரமாச்சும் சாப்பிடலான்னு போனேன், அதுக்குள்ள கூப்பிடுறீங்க? டேய், எப்ப பார்த்தாலும் வயலுன்னு இருக்காதுடா. கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களையும் பார்க்கணுமா இல்லையா? ஏப்பா, அவங்க மேல பாசம் இல்லாம நான் இப்படி ராப்பகலா உழைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, நீ ராப்பகலா பாருப்படுற நினைச்சா பொண்ணு பிள்ளைய பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். ஆனா இப்படி இருக்கிற அவன் வாழ்க்கை எங்க நிம்மதி இல்லாம போயிருமான்னு பயமா இருக்கு. ஏப்பா, ஏன் இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மனசையும் தேவையில்லாம நீங்க குழப்பிக்கிறீங்க. இங்க பாருப்பா, நீ